இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு பெரிய அளவுல மக்கள் வரணும் அப்படின்ற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா இந்த மாநாட்டை? மிகப்பெரிய அளவுல இந்த மாநாடு மக்களை கவரும். சீமானின் தனித்தன்மைகள், மற்றவங்களது மாறுபட்டு சீமான் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும். இது விஜயின் வருகை சீமானுக்கு பிளஸ்ன்னு சொன்னேன், கமல்ஹாசன் வருகை சீமானுக்கு பிளஸ்ன்னு சொன்னேன். அது அப்படியே நடந்தது. கமல்ஹாசன் வருவதற்கு முன்னாடி சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு வாக்கெடுத்த ஒருத்தர் அரசியல் களத்தில் தாக்கு பிடிக்கிறது இயல்பே அல்ல. ஆனா கமல்ஹாசன் வருகை, டிடிவி தினகரனின் ரிவோல்ட், 3 பேர் மூன்றாவது அணின்னு நிற்கிறாங்க. அதுல கமல்ஹாசன் நிற்கும் போது கமல்ஹாசனுக்கு பிராமண சமுதாயம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிற மொழியாளர்கள், அது அப்பர் லேயர், இவங்க 2 சௌராஷ்டிரா, சாலியர், நாயர், உருது முஸ்லீம், மார்வாடி, இந்த மாதிரிப்பட்ட லிங்குஸ்டிக் குரூப்ஸ், பிராமின் குரூப்ஸ், இந்த 2 பேரும் கமல்ஹாசனுக்கு டார்க்கா வாக்களிக்கிறாங்க. இது களத்துக்குள்ள தெரியுது. தினகரன் அவருக்கு முக்குலத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையார் சுமாராதான், பறையர்கள் இவங்க வாக்களிக்கிறாங்க. இல்ல கள்ளர் மறவர் வாக்களிக்கிறது தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில 1.1 இருந்த சீமான் களத்துக்குள்ள வரும்போது அவருக்கு வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், செங்குந்தர் போன்ற சமூகங்கள் தெளிவா நமக்கான ஒரு பிரதிநிதியா சீமான் இருப்பாரு, நம்மளை மதிக்கிறாரு, நம்மளை பற்றி இவர் தான் பேசுறாரு அப்படின்னு சீமானுக்கு அந்த வாக்கு அளிக்கிறாங்க. இது தினகரனும் கமலஹாசனும் களத்துக்குள்ள வரலன்னா சீமானுக்கு இந்த 3.8 வந்திருக்குமாங்கிறது பெரிய கேள்வி. 2 வித பார்வை இருக்குது. சீமானே என்ன பார்வை பார்க்கிறாருன்னா, இவங்க இல்லைன்னா நான் 8-10க்கு போயிருப்பேன், இவங்க குறுக்க என்ன கெடுத்துட்டாங்க, அண்ணன் கமலஹாசன் குறுக்க எனக்கு வர வேண்டிய ஓட்டை கெடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. நான் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இவங்க தாக்கம் இருக்கும் போதுதான் கள்ளர் மறவருக்கு தினகரன் இருக்கிறாங்க, பிராமணர் புறமொழியாளருக்கு கமல்ஹாசன் இருக்காருன்னு சொல்லும்போது அந்த 100% கம்யூனிட்டிஸ், சீமாட்டையும் கள்ளர், மறவர், கவுண்டர், வன்னியர் இருக்காங்க. அவங்க தான் கட்சியை நடத்துறாங்க, மிலிட்டண்டா ஒரு ப்ரோசஸா இருக்கிறாங்க. அது வேற விஷயம். வாக்கு வங்கியின் போது இந்த மீனவர்கள், இந்த மக்கள் நமக்கான தலைவர் சீமானு ஒரு பார்வையில சீமான கைதூக்கி விடுறாங்க. இது தினகரன் கமல்ஹாசன் விஷயத்துல 21 நடந்தது. தினகரனும் கமல்ஹாசனும் விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெல்லூர் களத்துக்குள்ள வராதது சீமான் என்ன விஷயம்னாலும் நம்ம பிள்ளை நமக்காக களத்துல நிற்பான், இவன் தான் தலைவன், ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், அவங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியனுக்கு ஒரு பார்வை வருது. சோ இந்த தன்மைக்குள்ளதான் 1 விழுக்காடுல சீமான் 8.2 விழுக்காடு வந்திருக்காப்புல. இப்ப விஜய் வரும்போது விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியனா தான் இருக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு 39 கேண்டிடேட் போட முடியல. விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க அவர் தயாராகி வரல. விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை கமல்ஹாசன் 2.0 வாட்டு அவர் பாய்காட் பண்ணிட்டாரு. அடுத்து 214 போட்டுக்கிடுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு, மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னை பொறுத்தவரை முடியாதுங்கிற கருத்தை நான் ஒரு சில ஆதாரங்களை சொல்லி நான் வச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா வரும். இப்ப எல்லாருமே விஜய் வந்துட்டாரு, சீமான் ஓட்டு பிரிஞ்சிடும். ஏதோ விஜய் வரலன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டான், அஜித் வரலன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கான், இல்ல சிவகார்த்தியம் வரலன்னா சீமானுக்கு ஓட்டு போடுறான் இல்ல. ஆனா சீமானுக்கு வாக்கு விழுதுங்கிற கோபத்துல நீங்க அதை சொன்னீங்க. இது சீமானுக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில நம்ம எப்படி ஓட்டு போடுறோம்னு இவன் யாரு சொல்றதுன்னு ஒரு பற்றுதலும் பாசமும் சீமானுக்கு மேல உருவாக்கிட்டு, அதோட ரிஃப்ளெக்ஷன் நாளைக்கு திருச்சியில தெரியும். அது உலகளாவிய தமிழர்கள் வர்றதெல்லாம் நமக்கு தெரியுது. அதுல யுஎஸ்ஏல உள்ள விஜய் மன்றத்துக்காரங்கள்லாம் நாம் தமிழர் மாநாட்டுக்காக வராங்க. ஏதோ விஜய்க்கு ஓட்டு போட வராங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் இவனு வரமாட்டான். செங்கோட்டையன் போய் சொல்றாரு, ஃபாரின்ல இருந்து இங்க வரக்கூடியவெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட தான் வருவான். ஏன்னா அங்க கருத்தியல் இருக்கு, சீமானுக்கு இல்ல. தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர் தனிப்பின தலைவர், திராவிடமா தமிழ் தேசியமான்னு தெளிவான ஒரு கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியல்ல பிற மாநிலங்கள் இருக்கணும் தமிழனா தன்னை உணர்றான். ஜாதி கடந்து பிற
நாடுகள்ல இருக்கவனும் தமிழனா தன்னை உணர்றான். அவன் தமிழனா சீமானுக்கு ஓட்டு போட வரான். ஒரு ஊர்ல சீமான் கட்சி கொடி இருக்குதுன்னா அந்த கொடிக்கு ஃபண்ட் பண்ணவன் ஃபாரின்ல இருக்கக்கூடிய தமிழனா இருப்பான். அவன் தான் 3 லட்சம் பேர் இங்க வாரான். தாவேக்காக்கு ஓட்டு போடுறதாட்டு வர்றதாட்டு இவரு செங்கோட்டையன் சொல்றது பொய். அண்ட புழுகு ஆகாச புழுகு. அதுக்கு ரீசனே இல்லை, காரணங்கள் இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு. சோ விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குங்கிறதா 2026 தேர்தல் முடிவு தெரியும். இந்த மாநாடு சீமானை பற்றி குறை மதிப்பீடு செய்தவங்களும் அவரை பற்றி நக்கல் நையாண்டி பண்ணவர்களும் அது அதிசயக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் இங்க வரும். சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டி போட போறாரு அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. இந்த தொகுதியை சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒரு பிளஸ்ஸா எப்படி பாக்குறீங்க? காரைக்குடி எந்த ஒரு ஜாதியும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொகுதி. அது ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற லெவலுக்கு சீமானை கொண்டு நிறுத்தும். ஒரு லீடர் அந்தஸ்துல காரைக்குடியில சீமான் வெற்றி பெற முடியும். திருவெற்றியூர்ல சீமான் 3வது தான் போவாரு நான் சொன்னேன். ஆனா காரைக்குடியில சீமான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஒரு லீடரா மக்கள் ஏத்துக்கிட்டு வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப சீமானுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய பாய்ச்சலா தான் இருக்கும். அது எடப்பாடியை பலவீனப்படுறது, எடப்பாடி பொருந்தா கூட்டணி வச்சிருக்கிறது, ஈரோடு களத்துக்குள்ள என்டிஏ நிற்காதது, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு கமலஹாசன் 2.0 மாதிரி இருக்கிறது, இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரையா விஜய் இருக்கிறது, ஜனநாயக படத்துல அடி வாங்கிக்கிட்டு அதை எதிர்க்க முடியாம எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு அருண்ராஜ் எல்லாம் பரிதாபமா பரிகட்டு போய் புலம்புறது, இதெல்லாம் விஜய் போல்டு இல்ல, நட்டு வேஸ்ட், சினிமால தான் ஹீரோ. மோடி அடிக்கிற அடியில எழுத்து நிற்கிறது கூட துணிச்சலற்ற ஒரு கொலைத்தனமான தலைவர், சந்தர்ப்பவாதி பச்சுவந்தின்னு சீமான் தாயா தலைவருங்கிற ஒரு இமேஜ் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். இதுல விஜய் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் பார்க்கிறேன். அருள்ராஜ் ஐஆர்எஸ் ஆபீசர். விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்கறதாட்டு ஒரு பொய்ய சொல்றாரு, கப்சா விடுறாரு, குருடாவை விடுறாரு. பொய் அது. நீங்க எல் முருகன் பாஜக தலைவர், நீ ஒரு விழுக்காடு ஓட்டை எடுத்துட்டு பேசுங்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டுங்கிறத முருகன் சொல்றாரு. இதுல நம்ம தெளிவா பார்க்கணும். கவர்னர் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு கவர்னர் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுத்தாரு. என்ன பெரிய அந்தஸ்தை கொடுத்தாரு? உங்களால 234 தொகுதியிலையும் பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அமைப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணார் கவர்னர்? அவரே மனு வாங்கி கவர்னரை சந்திச்சு மனு கொடுத்தாருன்னு உங்களுக்கு பெரிய கைப்பு அதுல வந்தது. ஒய் பிரிவு செக்யூரிட்டி நயினார் உங்களை எப்படி பேசினாரு, தமிழிசையார் உங்களை எப்படி பேசினாரு, ஆரம்பத்தில் அண்ணாமலை எப்படி பேசினாரு, வலதுசாரி யூடியூபர்ஸ் பாஜக ஆதரவுகள் எல்லாம் என்ன பேசினாரு. இப்ப அவ்வளவுத்தையும் ஒரே அடியா அப்படியே தலைகளை புரட்டி போட்டுட்டு மோடிஜி முன்னாடி எங்களோட சஜஷன், மோடிஜிக்கு முன்னாடி மோடி நன்மைக்காக மோடிக்காக சிந்திச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ ஸ்டாலின் மேல உள்ள நெகட்டிவ் இச்சஸை சொரியதுக்கோ இல்ல, மோடிக்காக நாங்க கொடுத்த ஒரு சஜஷன் இவரை தலைகீழ புரட்டி போட்டுட்டு பிஜேபி கிட்ட இவ்வளவு முக்கியத்துவத்தை அனுபவிச்ச விஜய், இவரு பாண்டையெல்லாம் சொல்லுவாரு விஜய் வந்துட்டா 200 சீட்டு உறுதியும்பாரு. அது விஜய் வந்துட்டா ஆட்சியும்பாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டியான்னு நான் சொன்னாலும் என் கருத்து எடுபடாது. அந்த மாதிரி பிஜேபியில ஒவ்வொருத்தரும் சங்கு சக்கர சாமி டங்கு டங்குன்னு ஆடிச்சான்னு விஜய்னு ஆடினாங்க. ஹேமாவலி கமிட்டி போட்டாங்க. அப்ப நான் தான் நுணுக்கமா சொன்னேன், ஹேமாவலி கமிட்டி போடப்பட்டிருக்கலாம், நிர்மலா சீதாராமன் தான் மோடியின் பிரதிநிதியா வராங்க, எங்க கருத்து அங்க எடுபட ஆரம்பிச்சுட்டு 9ஆம் தேதி ஜனநாயக ரிலீஸ், 8ஆம் தேதி நியூஸ் 18ல நான் சொல்றேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு சொல்றேன். அப்ப இந்த நாட்டின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை சோனியா கிட்ட 3வது முறை தோக்காம காப்பாத்தின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. வரும்போதே இங்க போபர்ஸ்ல ஊழல் பண்ணின, நாட்டு ராணுவ தளவாடத்துல ஊழல் பண்ணின, சஞ்சய் காந்தி செத்ததும் வாரிசு அரசியல்ல மொத்த உருவமா ராஜீவ் காந்தியை இறக்குமதி பண்ண, நேஷனல் கர்னால்டு சொத்து ஆட்டையை போட்ட ஊழல் உறைவிடம் காங்கிரஸ் உங்களுக்கு தூய சக்தி. நீங்களே உங்க சக்தியை நிரூபிக்கல. அப்ப பலம் நிரூபிக்காமலே இப்படி ஒண்ண போட்டீங்கன்னா 29ல நீங்க தம்பி கிஷோர் கே சாமி சொல்றது மாதிரி, யூடியூபர் தம்பி கிஷோர் கே சாமி சொல்றது மாதிரி ஸ்டாலின், ராகுல், விஜய் ஒரு ஆளாயிட்டு நீங்க நிற்க மாட்டீங்களா? அப்ப நீங்க இந்த வழக்கத்தை சொல்லுவீங்க, கொள்கை எதிரி மோடியை தோற்கடிப்பதுதான் எங்களுக்கு லட்சியம்னு பெரிய
பெரிய வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பீங்க. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, ஸ்டாலினை பற்றி கவலை இல்லை, கொள்கை எதிரியை தோற்கடிப்பதான் லட்சியம்னு வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களை சரியா சூடு வைக்கணுமா வேண்டாமா? உங்களை அடிச்சு நொறுக்கணுமா வேண்டாமா? நீங்க அரசியல் சக்தியா இருந்தா மோடிக்கு லாபம், மோடிக்கு நஷ்டம். அப்போ நீங்க ராகுல் காந்திக்கு லாபம். அப்போ உங்களை அடிச்சு உதைச்சு வெளியேற்றுறதுதான் மோடிக்கு லாபம். அதுதான் இங்க நடக்குது. யார் யார் உங்களை அழுத்தம் கொடுக்குறா கூட்டணிக்கு வர்றதுக்கு? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் பலம் நிரூபிச்சா ராகுல் காந்திக்கு ஆதரவா 29ல போவாரு, கேரளாவில் பண்ணுவாரு, தமிழ்நாட்டில் பண்ணுவாரு. இவரை விட்டு வைக்கிறதுக்கா மோடி அரசியல் பண்ணியிருக்கிறாரு. எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி 4வது முறை பிரதமரா வர்றதுக்கு இருக்கக்கூடிய மோடிஜி உங்களோட மாய்மானங்கள், எடப்பாடியை ஏமாத்தினது, சீமானை ஏமாத்தினது, 1000 பேரை ஏமாத்தினது, உங்களோட நாடகசாலை தெரியாதா மோடிக்கு? ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் இருக்கும்போது புலிப்படம் தோல்வி அடைஞ்சதும் ரஜினிகாந்த் காலில் விழுந்துகிட்டு சீனியர் நடிகர் கமல்ஹாசன் அவமானப்படுத்தினது, எவ்வளவு மாறி மாறி செயல்படக்கூடிய தன்மை கொண்ட நபர் விஜய். சோ நீங்க இப்ப ஒரு மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு 29 மோடி எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கதைக்கு நீங்க வருவீங்க. அதுக்கு ஸ்டாலின் கூடயே போய் சேர்ந்து விடுவீங்க. அப்போ உங்களை அடிச்சு நொறுக்கிறது தான் மோடிக்கு நல்லது. சசிகலாவை இது பண்ண மாதிரி தான் உங்களே அடிக்கிறதா நல்லதுங்க லெவல்ல நீங்க கிராக் டவுன் பண்ணப்படுறீங்க. நான் இதை எய்த்து கேட்கறதுக்கு தெம்பு இல்லாம துப்பு இல்லாம திராணி இல்லாம இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கதா சொல்றாங்க. யாரையும் அழுத்தம் கொடுக்குறா? அரசியலை விட்டு ஓட வைக்கணும், அரசியல் சக்தியாக விடாம தடுக்கணும். இன்னும் உங்களுக்கு எதிராக பல ரூட் இருக்கு. தம்பி கிஷோர் கே சாமி தெளிவா சொல்லி இருக்கிறான். ஜோசப் விஜய் புரிஞ்சுக்கிடணும் இதை. இப்ப காரைக்குடியில சீமான் போட்டிடுறது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல ஒரு தேர்வு தான். நல்ல தேர்வு தான், காரைக்குடி நல்ல தேர்வு தான். சிவகங்கையும் நல்ல தொகுதி தான், காரைக்குடியும் நல்ல தொகுதி. ஓகே, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்டிகே உடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? என்டிகே ஸ்ட்ராட்டஜி தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான். அது பை டிஃபால்ட் ஆர் அட் த ஃபியர் ஆஃப் அதர் லீடர்ஸ் ஈரோடு கிழக்குல நடந்தது. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணா. அதுல சில ஜாதிகள் எல்லாம், அருந்ததியர்கள் எல்லாம் 100 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வாக்களிச்சாங்க. நாயுடுகள் 100 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வாக்களிச்சாங்க. 70 விழுக்காடு தான் ஸ்டாலின் உதயசூரியன் மேல வந்தது. சீமான் அந்த களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு இந்த மாணிக் தாகூர், கார்த்திக் சிதம்பரம், இவரு சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த கோழைகளையும் சேர்த்துதான் அடிக்கிறாரு. வான் சீட்டு, ஈவிக்க இளங்கோவன் ஜெயத்த சீட்டு, களத்தை விட்டு ஓடி துப்பு கட்ட காங்கிரஸ் நிற்க முடியாம போயிட்டு கற்பனையை ஏட்டு சுரக்காய சீமானுக்கு வெற்றியை தாங்க முடியாம பேசக்கூடிய இந்த நபர்களையும் இவங்களுக்கு காட்ஃபாதரான ராகுல் காந்தியும் கூட களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் தான் அடிக்கிறாரு. எடப்பாடிக்கும் அது பொருந்தும், களத்துக்குள்ள வராத விஜய்க்கும் அது பொருந்தும், என்டிஏ விக்கிரவாண்டில நின்று ஈரோடு கிழக்குல நிற்காத என்டிஏக்கும் அது பொருந்தும். சீமான் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், சீமான் வர்சஸ் ஸ்டாலின் இதை கட்டமைக்க நிற்கிறாரு. அதற்கான முயற்சிகளை இது பண்றாரு. பட் 2026 8 விழுக்காடு இருந்த சீமான் ஒரு பாய்ச்சல் பாஞ்சி அவருக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைகிறாரு, சீமான் பலம் பெறுறாரு. விஜயும் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா இல்லாம எடப்பாடியை பலகீனப்படுத்தினா அது சீமான் எடப்பாடியை கூடுதலா பலகீனப்படுத்துறதுக்கு உதவி புரியும். இதுதான் ரியல் ப்ராசஸ்.